தானியேல் எனும் தங்க மகன்தான் கல்லூரியில் மாணவனாயிருந்தார். சகமானவன் இரவினில் படித்த பின்பு விடுதி செல்வார் தூங்கனம். தானியேல் தினமும் படித்த பின்பு கண்ணுறங்காது ஜெபிக்கச் செல்லுவார். தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே பின்வாராது பயம் போயாது சுகம் தீர்ந்திடும் நம்மாவிக்குரிய தாகம். மனித நடமாட்டமில்லா இடமாக முட்புதர் மண்டிய பகுதி அது. பாம்புகள் ஊறும் தரையாய்க்கூட தேவன் காட்டிய இடம் இருந்தது. நள்ளிரவு வரும் வரை ஜெபித்து தேவ ஐக்கியம் சுவைத்திருந்தார். தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே பின்வாராது பயம் போயாது சுகம் தீர்ந்திடும் நம்மாவிக்குரிய தாகம். வாக்குத்தத்தம் தேவன் நிறைவேற்றிட ஊழிய பயிற்சி தானியேல் பெற்றார். இருட்டிலும் கையில் விளக்குமில்லை, வனவிலங்கும் இறை தேடும் நேரமது. இரு பாதம் கல்லில் மோதாமல் தூதன் அவரை தூக்கிச் சென்றார். தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே பின்வாராது பயம் போயாது சுகம் தீர்ந்திடும் நம்மாவிக்குரிய தாகம். மழையில் நனைந்த உடை காயும் வரை இருளில் அமர்ந்திருந்தார் ஜெப இடத்தில். வெறிநாய் அலையும் பயமில்லை, எரியும் சுடுகாடு அருகிலுண்டு. தேவ பிரசன்னத்தில் ஆனந்தம் பெற்று வலப்பாரிசத்தில் இடம் கொண்டாரே. தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே பின்வாராது பயம் போயாது சுகம் தீர்ந்திடும் நம்மாவிக்குரிய தாகம். எண்ணம் தூய்மையாக்கத் துதித்தார், உள்ளம் சுத்தம் பெறப் போராடினார். விடுமுறை நாளில் வீடு செல்லாமல் உபவாச ஜெபம் கடற்கரையிலே. வெண்மணற்மேனி மூடினாலும் கண்மலை கிறிஸ்து மனதில் நின்றார். தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்யவே பின்வாராது பயம் போயாது சுகம் தீர்ந்திடும் நம் ஆவிக்குரிய தாகம். இடையராஜ்ஜபம் கடைப்பிடித்தார். கோடை வெயிலில் களைப்பை கண்டில உடல் இளைப்பை தாங்கிக் கொண்டது.
ஆவியில் ஜெபிப்பது ஆரம்பமானது. ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தியே வழி நடத்தினார்.